8 வசுக்களும் மேருமலைக்கு பக்கத்துல தங்களோட மனைவிகளோட சேர்ந்து சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது ஆகாயத்தை குறிக்கும் கடவுளான தயாசுவோட மனைவி அங்க ஒரு தெய்வீகமான பசுவை பார்த்திருக்காங்க. அந்த பசுவை பத்தி தன் கணவன் கிட்ட கேட்க அந்த தெய்வீக பசு ரிஷி வசிஷ்டாவுடையதுன்னும் அவர் பல யாகங்களை நடத்துறதுக்காக அந்த பசுவை வச்சிருக்கிறதாவும் அந்த தெய்வீக பசுவோட பாலை குடிச்சா 10,000 வருஷங்கள் இளமையா வாழ முடியும்னு சொல்றாரு. இதை கேட்கிற தயாசு வசுவோட மனைவி அந்த பசு தனக்கு வேணும்னு கேட்க 8 வசுக்களும் வரப்போகும் பிரச்சனைகளை யோசிக்காம பசுவை திருடிடுறாங்க. பசுவை காணோம்னு தெரிஞ்சுக்கிட்ட ரிஷி வசிஷ்டா தன் ஞான திருஷ்டி மூலமா அதை திருடினது 8 வசுக்கள் தான் தெரிஞ்சு அவங்க அத்தனை பேரும் பூமியில மனிதர்களா பிறக்கணும்னு சாபம் விடுறாரு. இந்த சாபத்தால மனமுடைற 8 வசுக்களும் ரிஷி வசிஷ்டா கிட்ட சாப விமோச்சனம் கேட்கிறாங்க. கொடுத்த சாபம் பழிச்சே தீரும்னு சொல்ற ரிஷி வசிஷ்டா இருந்தாலும் உங்கள 7 வசுக்கள் பூமியில பிறந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே பூமி வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு மறுபடியும் இந்திரலோகம் சேரலாம். ஆனா இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமான தயாசு இந்த பூமியில பல காலம் பிள்ளை பாக்கியம் இல்லாம வாழ்ந்து ஆகணும். அப்படி தயாசு வாழ்ற வாழ்க்கையில அவன் மிகப்பெரிய வீரனாவும் தன்னோட தந்தைக்கு பிரியமானவனாவும் வாழ்வான்னு சொல்றாரு. இந்த காரணத்தினாலதான் 8 வசுக்களும் மிகுந்த சோகத்துல இருக்கிறதா கங்காதேவி கிட்ட சொல்லி தங்களோட பூமி பிறப்புக்கு உதவி செய்யுமாறு கேட்கிறாங்க. அந்த 8